எத்துணை அற்புதமான பேச்சு! எவ்வளவு உயர்ந்த சிந்தனை! இனவாதம், மொழிவாதம், மதவாதம், சாதிவாதம் என அந்த காலத்துக்குள் மூழ்கி கிடக்கின்ற நமது சமூகத்துக்கு இந்த சிறுமி ஓர் ஒளி விளக்கு. இவளது பேச்சை கேட்ட பின்னர் முடிவு செய்யுங்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி, மனிதர்களாக எங்கள் அனைவருக்கும் இருப்பது ஒரே சிவப்பு இரத்தம். அப்படியானால் நாங்கள் மனிதர்களாக ஏன் இப்படி ஒரு சாராரை அடிமைப்படுத்தி மதம், சாதி, குலம் போன்றவற்றின் அடிப்படையில் பிரிந்து ஏன் எங்கள் நாட்டை பிரிக்க முயற்சிக்க வேண்டும்? பொதுவாக எடுத்துக்கொண்டால் நாம் அனைவரும் இலங்கையர்கள். அப்படியானால் இலங்கையர்களாகிய நாம் எங்கள் நாட்டுக்குள்ளேயே இனவாதத்தையும் மதவாதத்தையும் கட்டி எழுப்பி எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நாம் ஏன் தீங்கு இழைக்க வேண்டும்? எங்கள் அனைவருக்குள்ளும் சிவப்பு இரத்தம் தான் இருக்கிறது என்றால் வேறு என்ன வேறுபாடு எங்களுக்குள் இருக்கிறது? முஸ்லிம் மக்கள் கீழானவர்கள் என்ற எண்ணத்தை நாம் கட்டி எழுப்பி இருக்கின்றோம். அதே போல தமிழ் மக்கள் கீழானவர்கள் என்ற எண்ணத்தையும் நாம் கட்டி எழுப்பி இருக்கின்றோம். முஸ்லிம் தமிழர்கள் என்று சொல்வதில் என்ன வேறுபாடு இருக்கிறது? பொதுவாக எடுத்துக்கொண்டால் அனைவருமே மனிதர்கள். ஆக மனிதர்களாகிய எங்களால் ஏன் முடியாது? நாம் அனைவருமே ஒன்றாக வளர்ச்சி பெற்று சமூக வளர்ச்சியையும் உருவாக்கி நமது நாட்டின் வெற்றிக்கான வேலை திட்டங்களில் ஏன் ஈடுபடக்கூடாது? நாம் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் நமது நாட்டின் பெருமையை உலகத்திற்கு எவ்வாறு எடுத்துக் காட்டுவது? நாம் தூக்கி எறிய வேண்டிய பிரச்சனைகள் இன்னும் பல நம்மிடம் இருக்கின்றன. ஆக ஏன் முடியாமல் இருக்கிறது? இந்த அரசியல்வாதிகளுக்கு மற்றும் பிரபுக்களுக்கு, இன்னும் தனிப்பட்ட நபர்களுக்கு இந்த சமூகத்துக்குள்ளே கடினமான விஷயங்களுக்கு பின்னே செல்லாமல், கடினமான விடயங்களை எப்பொழுதும் மேம்படுத்தி பார்க்காமல், உலகத்தில் நாம் சந்திக்கின்ற பாரிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு ஒரு திட்டத்தை வகுப்பதற்கு இவர்களால் ஏன் முடியாமல் இருக்கின்றது? நாட்டுக்குள் நாம் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை விட உலகத்தில் நாம் தீர்த்து கொள்ள வேண்டிய பாரிய பிரச்சனைகள் இன்னமும் இருக்கின்றன. உலகத்தில் நாம் தீர்க்க வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு ஒரு மனிதனின் பிரச்சனைகளை நாம் துரத்தி கொண்டிருந்தால் எப்படி எமது நாட்டுக்காக, எமது நாட்டின் பெருமையை உலகத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டு போவது? இதுவே எனது கேள்வி. இந்த சின்னஞ்சிறு பறவையின் இதயத்திற்குள் தான் எவ்வளவு கேள்விகள், எத்துணை உயர்ந்த சிந்தனைகள்! இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் சிந்தனையைப் போல இனவாதமோ மதவாதமோ வேறு எந்த பிரிவினைகளோ இல்லாத ஓர் இலங்கையை கட்டி எழுப்பி அதனை உலகத்தின் முன்னால் ஒரு சொர்க்கலோகமாக காட்ட வேண்டும் என்ற அவரது சிந்தனைகளுக்கு ஒப்பான சிந்தனையை அந்த இளஞ்சிறுமி கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கும் பொழுது நமக்கு வியப்பாக இருக்கிறது. கடந்த 22ஆம் தேதி மார்ச் மாதம் நாம் ஒரு காணொளியை பதிவேற்றி